அதனை சட்டவிரோதமான செயல் என்று சீறியது ஆட்சி பேரவை. சீசரோ அடிபணிவதாக இல்லை. எனவே ஆட்சி பேரவையின் படைகளுக்கும் சீசரின் படைகளுக்கும் இடையே உள்நாட்டு போர் மூண்டது. 4 ஆண்டுகள் நீடித்த அந்த போரில் முழுமையாக வெற்றி பெற்று ரோமின் சர்வாதிகாரியானார் சீசர். அவர் போரில் வெற்றி பெற்ற தினம் கிமு 45ஆம் ஆண்டு மார்ச் 7ஆம் தேதி என்று வரலாறு குறித்து வைத்துள்ளது. ஆனால் ரோமின் சக்கரவர்த்தியாக அவரால் ஓராண்டுதான் நீடிக்க முடிந்தது. தன் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் என்று தான் நம்பிய உறுப்பினர்களுடன் ஆட்சி பேரவை கூட்டம் ஒன்றில் கலந்து கொள்ள வந்தார் சீசர். அந்த தினம் கிமு 44ஆம் ஆண்டு மார்ச் 15ஆம் தேதி. அந்த நாளை ஐட்ஸ் ஆஃப் மார்ச் என்று ஷேக்ஸ்பியர் குறிப்பிடுகிறார். மனத்தில் சதியையும் கைகளில் கத்திகளையும் மறைத்து அந்த கூட்டத்திற்கு வந்திருந்த உறுப்பினர்கள் சீசர் அரங்கத்தில் நுழைந்த போது அவரை சரமாரியாக கத்தியால் குத்தினர்.